கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்களும் வாலிபர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்கிற வார்த்தையின்படியாக இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் தீர்க்க தரிசனத்தின் ஆவி எல்லார் மீதும் ஊற்றப்படும். எந்த சபை எழுப்புதலுக்குரிய சபையாக இருக்கிறதோ, எந்த சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைகிறதோ, எந்த சபை மணவாட்டி சபையாக கர்த்தருடைய வருகைக்காய் காத்து உண்மையாய் ஊழியம் செய்கிறதோ, அந்த சபைக்கும் சபையில் உள்ள மக்களுக்கும் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வரத்தின் ஆவியை ஊற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது பொதுவாக நம் பார்க்கும் பொழுது எல்லாருமே எனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லுவார்கள் என்கிற ஒரு ஆசை ஆவலோடு கூட நம்ம போய் பார்க்கிறோம். சில பேர் தீர்க்க தரிசன வரத்தை குறி சொல்றது போல பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரனா சொல்லுவாங்க, இவங்க கிட்ட போய் தலை கொடுத்தா இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, அங்கே போய் தலை கொடுத்தா அவங்க சொல்லுவாங்களா,